வெயிலில் உடம்பு சூடாகுது, சாப்பாடு லைட்டா ஹெல்த்தியா இருக்கணுமா? அப்படின்னா நம்ம ஊரு சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க் கம்பு கூழ் தான் பெஸ்ட். வீட்டிலேயே ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம் என்று இப்போ பார்ப்போம். முதல்ல இதுக்கு என்னென்ன வேணும் தெரியுமா? கம்பு மாவு 3 டேபிள் ஸ்பூன், தண்ணீர் 2 கப், மோர் அல்லது தயிர் 1 கப், உப்பு தேவையான அளவு. இது மட்டும் இருந்தா போதும், சூப்பரான கம்பு கூழ் ரெடி. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் கம்பு மாவு எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கட்டி இல்லாம நன்றாக கலக்கணும். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம், இல்லனா கூழ் கட்டியா ஆயிடும். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் மீதமுள்ள 2 கப் தண்ணீரை அடுப்பில் வைத்து கொதிக்க விடுங்க. தண்ணீர் நன்றாக கொதிக்க ஆரம்பிச்சதும் நாம் கலக்கி வைத்த கம்பு மாவு கலவையை மெதுவாக ஊற்றணும். ஊற்றும்போது ஒரே நேரத்தில் கிளறிக்கிட்டே இருக்கணும், அப்போதான் லம்ப்ஸ் வராது. இப்போ இதை மிதமான தீயில் 5 முதல் 7 நிமிடம் வரை நன்றாக வேக விடுங்க. சிறிது நேரத்தில் இது கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுதான் கம்பு நன்றாக வெந்துகிட்டிருக்கு என்பதற்கான சிக்னல். நன்றாக வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த கலவையை சிறிது நேரம் ஆற விடுங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போதே மோர் சேர்க்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் வெதுவெதுப்பாக அல்லது ஆறிய பிறகுதான் அடுத்த ஸ்டெப். இப்போ ஆறிய கம்பு கலவையில் 1 கப் மோர் அல்லது தயிர் சேர்க்கணும். இதை இன்னும் டேஸ்டியா குடிக்கணும்னா சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்க்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் தூவலாம். ஜீரகம் பொடி சிட்டிகை அளவு சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம் சேர்த்தும் குடிப்பாங்க. கம்பு கூழ் உடம்புக்கு குளிர்ச்சி தரும், வெயில் காலத்தில் ரொம்ப நல்லது. வயிறு நிறைவு தரும், அதனால் அடிக்கடி பசி எடுக்காமலும் இருக்க உதவும். வெயிட் லாஸ் ட்ரை பண்ணறவங்களும் இதை அளவாக குடிக்கலாம். ஆனா சர்க்கரை சேர்க்காமல் மோர் சேர்த்து குடிச்சா இன்னும் பெஸ்ட். இதோ பாருங்க, வீட்டிலேயே ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய கம்பு கூழ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்னும் ஹெல்த் டிப்ஸ், ட்ரெடிஷனல் ரெசிபீஸ், வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் மாதிரி வீடியோஸ் வேண்டும்னா இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்படி பயனுள்ள வீடியோகளுக்கு